குட் ஈவினிங் ஆல்பா. ஸோ யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஸோ இன்னும் கிளாஸஸ் யாரும் ஜாயின் பண்ணல. 4 பேர் தான் இருக்கீங்க. ரிமைனிங் மெம்பர்ஸ் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஒரு 5 minutes. ஓகேப்பா. ஸோ வரவங்க வரட்டும். லெட்ஸ் ஏன் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. ஸோ நம்ம ரீகால் பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? ஸோ மில்லர் இண்டிசஸ் அண்ட் பிராக்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ மில்லர் இண்டிசஸ் அண்ட் பிராக்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இப்போது மில்லர் இண்டிசஸ் அது லாஸ்ட் கிளாஸ்லேயும் பார்த்தாச்சு. ஸோ அதில் வந்துட்டு ஸோ இந்த அட்டாமிக் பொசிஷன், ரைட்? ஸோ இந்த அட்டாமிக் பொசிஷன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஸோ அட்டாமிக் பொசிஷன்ஸ் எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம கிளாஸில் பார்த்தோம், ரைட்? ஸோ ஆரிஜினில் இருந்துட்டு ஸோ இந்த பிளெயின் வழியாக த்ரூ திஸ் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் வழியாக நம்ம வந்து இந்த ஆட்டம்ஸ் எப்படி ரீச் பண்ணுறோம் அப்படின்றத அட்டாமிக் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ திஸ் ஆல் த அட்டாமிக் கோஆர்டினேட்ஸ். ஸோ அதிலிருந்து எப்படி நம்ம மில்லர் இண்டிசஸ் அண்ட் மில்லர் பிளேன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் பைஸ் இண்டிசஸ் அண்ட் மில்லர் இண்டிசஸ். இதையும் நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஸோ மைக் ஆன் பண்ணி கேளுங்க, அதர்வைஸ் டெக்ஸ்ட்ல கேளுங்க, ஓகேவா? ஸோ இது பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா these are the different type of Miller indices, ஓகேவா? ஸோ மில்லர் இண்டிசஸ்ன்றது which represent HKL and Weiss indices பார்த்தீங்கன்னா which represent ABC, ஓகேவா? ஸோ புரியுதாப்பா? லைனில் தானே இருக்கீங்க? ஓகே. ஸோ which represent ABC அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? அதை தவிர்த்து அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஸோ இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா which is not considered as a one plane, it's a constituent of number of planes, ஓகே? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டிஸ் எடுத்துக்கிட்டா ஸோ இந்த 1 பிளேன், சாரி 100 பிளேன்ன்றது விச் ரெப்ரசன்ட் நம்பர் ஆஃப் மில்லர் பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா ஒரு லாட்டிஸ் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டா இல்லை ஒரு சாலிட் மெட்டீரியல், ஒரு சாலிட் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டா அதில் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் மேட் அப் ஆஃப் லாட்டிஸ், அதாவது நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் தேர் வில் பி டிஃப்ரெண்ட் ஃபார்முலா ஃபார் டிஃப்ரெண்ட் கிறிஸ்டல் சிஸ்டத்துக்கு, ரைட்? ஸோ அண்ட் தென் அதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸ்க்ரீன் தெரியுதாப்பா? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஓகே, ஷூருங்க. இப்போ பாருங்க. ஓகே, ஹோப் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே பாப். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென் டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ரைட்? ஸோ அதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம் பிராக்ஸ் லா. ஸோ பிராக்ஸ் லான்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ ஏன் 2D சைன் தீட்டா, ஏன் பாத் டிஃப்ரென்ஸ்னா என்ன, பாத் டிஃப்ரென்ஸ்னா என்ன, அண்ட் 2D சைன் தீட்டா எப்படி வந்தது, தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ஆர்டி, ஸோ அதாவது பிராக்ஸ் லா. ஸோ லைட் இஸ் சாரி இந்த இங்கே வரக்கூடிய லைட்டை வந்து விச் இஸ் கன்சிடர்ஸ் எ வேவ். ஸோ அப்போ வேவ் அப்படின்னும் போது அங்கே ஒரு இன்டர்ஃபேஸ்ன்ற ஒரு டேர்ம் வரும். தட் இஸ் கால் டூ டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸ்.
ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபேஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபேஸ். அப்போ நமக்கு பீக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வில் பி டியூ டு த ரீசன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபேஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபேஸஸ். அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம எப்படி பிளேன்ஸ் எடுக்கிறோம், ஸோ அண்ட் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்லி அதை டெரைவ் பண்ணி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அண்ட் அதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா வேல்யூஸ் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதுலேயும் இருக்குது. நம்ம மேபி வி ஹேவ் அ டைம் மீன்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு செக்ஷனையும் வச்சுக்கலாம். தென் இந்த வீக் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். மோரோவர் நம்ம வைண்ட் அப் சரி முடிக்க போகிறோம் சாலிட் ஸ்டேட்டை. ஸோ டெஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும் இந்த வீக்ஸ். ஸோ ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க, எல்லாருக்கும் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெக்சர் 4 ஓகே. ஸோ இன்னும் ஒரு சின்ன கான்செப்ட்ஸ் தான் இருக்குது இந்த சாலிட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ தட் இஸ் ஆல் தியரிட்டிக்கல் பேசிஸ். ரொம்ப இந்த மாதிரி மெக்கானிக்கல் இந்த ரொம்ப டீப்பாக டீச் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தியரிட்டிக்கல் பேசிஸில் தான் இருக்கும். ஸோ அது என்னன்றதை பார்ப்போம், ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ப்ரீவியஸ் கிளாஸஸ். த பிராக்ஸ் லானா என்னன்னு சொல்லி பார்த்தோம். யாராவது கூப்பிட்டீங்களாப்பா? ஹலோ, ஓகே. ஸோ இங்கே பார்ப்போம். அதோட ஈக்குவேஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, so this is all about Bragg's law and X-ray diffractions. So நம்ம பார்த்தோம் இல்லையா. So n lambda equal to 2d sin theta and n represents order of diffractions. Order of diffractions என்ன சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கொஷின்ஸில் வந்து என்னோட வேல்யூ, அதாவது ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன்ஸ் வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருந்தா யூ நீட் டு கன்சிடர் தட் வேல்யூ. ஓகே, அதர்வைஸ் அவங்க ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் நமக்கு கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் வி நீட் டு கன்சிடர் n equal to 1. ஓகே, நார்மலாக n equal to 1 அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கோங்க. தென் வேவ் லென்த். ஓகே, வேவ் லென்த் வேல்யூ எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே இருக்க டி வந்து விச் இஸ் இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ். இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது அவங்க டைரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூஸ் எடுத்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ் அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேன்ஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the relation between, அதாவது சிம்பிள் கியூபிக், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக், பாடி சென்டர்ட் கியூபிக், ரைட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியூபிக் வந்து பார்த்தீங்கன்னா the relation between edge length and angle அந்த பிளேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு தென் we need to utilize for this formula. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் தீட்டா வேல்யூ. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 ஆங்கிள் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இப்போ லிஸ் கன்சிடர்ஸ் திஸ் பிளேன். ஸோ இதை பிளேனாக எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது ஸோ இங்கே வருது இல்லையா இன்சிடென்ட் ஆங்கிள். இன்சிடென்ட் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா. ஸோ ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன்ஸ் இதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிசல்ட்டில் வரக்கூடிய பிராக்ஸோட ஆங்கிள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தீட்டா. ஓகே, இது ரெண்டுத்துலையும் கிளியராக இருந்துக்கோங்க. கொஷின்ஸில் வந்து ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன் கொடுக்குறாங்களா இல்லை பிராக்ஸ் ஆங்கிள் கொடுக்குறாங்களா அப்படின்றதுல கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டேபிள், அந்த டிகிரியோட டேபிள். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வேல்யூஸ் வருது, அந்த வேல்யூஸை ஆங்கிள் கேட்கும் போது ஆங்கிளை நம்ம நியூமெரிக்கல் எழுத முடியாது. ஸோ இப்போ நியூமெரிக்கல் ஆங்கிள் எழுத முடியாது. ஸோ அப்போ அந்த நியூமெரிக்கல்ல இருந்து எப்படி வந்து ஆங்கிளை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றது திஸ் இஸ் அ டேபிள். ஸோ இட்ஸ் சிம்பிள் டேபிள் தான். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸோ ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 ஆங்கிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 30 45 60 and 90, ரைட். ஸோ இது என்ன பண்ணணும், we need to multiply with square root of 0/4. ஓகே, ஸோ இதை நம்ம போடும்போது நமக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்கும். அண்ட் சைன் தீட்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் 1/cos theta தான். ஸோ அப்போ இந்த வேல்யூ இப்படி தலைகீழ எழுதினீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ 1 and 3/2 இங்கே வந்துடும். ஸோ 2/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/2 அண்ட் அதுக்கப்புறம் 1/2 அண்ட் 0. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன சொல்கிறது, இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிவிஷன் எடுத்தீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 போது 2 கேன்சல் ஆகிடும், ரைட். ஸோ அப்போ என்ன ஆகிடும், ரூட்
சாரி இது வந்து நீங்க என்ன பண்ணணும், மல்டிபிகேஷன் பண்ணணும், நாட் டிவிஷன். அது பண்ணும்போது நமக்கு இந்த டைரக்ட் ஆக்சுவலா இதுல tan values திங்க் இது ஓகே, √2/√2 கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் 2 கேன்சல் ஆகிட்டு √3 மட்டும் வரும். ஐ திங்க் இதில் எதுவும் மிஸ்டேக் இருக்கா இல்லை எதாவது தெரியல. லெட் மீ செக். ஸோ நம்ம அதை என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த டேபிள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேபிள் வந்து ஸோ sin θ வேல்யூஸ் என்ன, cos θ வேல்யூஸ் என்ன, tan θ வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் டேபிள் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஷின்ஸில் இப்போ சிஎஸ்ஆர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தி ப்ரொவைடிங் கால்குலேட்டர் நம்ம கொடுக்கறதுனால ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கால்குலேஷன்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ கால்குலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சேலஞ்சஸ் இருக்குது. இப்போது அங்கே கால்குலேட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க, பட் விச் இஸ் நாட் அ நார்மல் கால்குலேட்டர். நார்மலாக நம்ம இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி கால்குலேட்டர் இருக்காது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக அந்த கொஷின்ஸ் இப்போ கேட்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டில் அந்த கொஷின்ஸ்க்கு இன்பில்டாக அதில் கால்குலேட்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வி நீட் டு சம்திங் அண்டர்ஸ்டாண்ட், அந்த கால்குலேட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ மேபி இஃப் வி ஹேவ் அ டைம் மீன்ஸ் அதுவுமே நம்ம ஒரு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? அந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது முதற்கொண்டு இருக்குது. அது நார்மலாக நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி பண்ணால் ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு மெமரைஸ் திஸ் கைண்ட் ஆஃப் வேல்யூஸ். ஓகேவா? நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஸோ அதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிராக்ஸில் பேஸ் பண்ண கொஷின்ஸ். இதை நான் பிபிடி ஸ்லைடை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே? ஸோ டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன இருக்க ரிமைனிங் இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர் அண்ட் எலக்ட்ரான் டென்சிட்டி. ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ்ஆர்டி பார்த்தோம் இல்லையா? ஸோ எக்ஸ்ஆர்டி இப்போ ஒரு பிளேன் இருக்குது. ஸோ அதாவது இந்த பிளேன் அப்படின்றது எதோட போகலாம். இப்போ ஒரு பிளேன்ன்றது அது எதை நம்ம கன்சிடர் பண்ணி சொல்கிறோம். இப்போ ஒரு கியூபிக் சிஸ்டம் இருக்கும். இப்போ இது ஒரு கியூபிக் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த கியூபிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டாப் ஃபேஸஸ் தான் இது பிளேன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படி வரக்கூடிய அந்த பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ரே இருக்கு இல்லையா? ஸோ விச் மீன் எக்ஸ்ரே லைட், அது எல்லா பிளேனையும் அது என்ன பண்ணாது, எல்லா பிளேனையும் அது வழியாக அலோவ் பண்ணாது. தெர் இஸ் சம் ரூல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஓகேவா? அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர் அண்ட் எலக்ட்ரான் டென்சிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஒரு பெரிய பெரிய கால்குலேஷன் போகும். ஸோ அந்த கால்குலேஷன்லாம் நமக்கு தேவையில்லை. விச் இஸ் டூ மேத்தமெட்டிக்கல் டேர்ம், அது நமக்கு தேவையில்லை. பட் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த பிளேனை வந்து அலோவ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 பிளேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் அலோட் ஃபார் எஸ்சிசியா, பிசிசியா, எஃப்சிசியா அப்படின்ற கான்செப்ட்ஸ் வந்து இருக்குப்பா. ஓகேவா? ஸோ அந்த பிளேனை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்கீம்லாம் நமக்கு தெரிய தேவையில்லை. ஸோ அது பெரிய பெரிய கால்குலேஷன் போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ரிமிட்டிவ் மட்டும் எழுதுறேன் பாருங்க. ஸோ ப்ரிமிட்டிவ் மட்டும் போது primitive cubic, right? So primitive cubic இருக்கு. That is one formula. So எவ்வளோ number of atoms primitive cubic பொறுத்த வரைக்கும் எவ்வளோப்பா? So number of atoms equal to 1. Okay. So இது வந்து பார்த்தீங்கன்னா structural factor calculationக்கான formula. So F equal to HKL equal to expression 2 pi I. Okay. So into HXJ upon A plus KY so upon B plus LZJC. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் சிம்பிள் கியூபிக். இது வந்து காமன் ஃபார்முலா கிடையாது. ஒவ்வொரு
கியூபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி வேரி. ஸோ அப்போ ஃபைனலாக இந்த இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fj எக்ஸ்பிரஷன் ஆஃப் minus 2 pi I into H into 0 on A. ஸோ அதாவது இது நம்ம மெமரைஸ் பண்ண தேவையில்லை, இது நம்ம தெரிஞ்சுக்கவும் தேவையில்லை, ஜஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸோ எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குது இந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்ம் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் மெமரைஸ் பண்ண தேவை கிடையாது. ஸோ எண்ட் வித் ஃபைனலாக இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் 0 அப்படின்னு வரும், விச் ரெப்ரசன்ட் F ஈக்குவல் Fi அப்படின்னு சொல்லி முடியும். ஓகே, ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது நம்பர் ஆஃப் பிளேன்ஸ், இப்போ ப்ரிமிட்டிவ் கியூபிக் அப்படின்னும் போது எந்தெந்த பிளேன்ஸை அலோவ் பண்ணும் அப்படின்றதான் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர் கால்குலேஷன் வந்து நமக்கு சொல்ல வரும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது சிம்பிள் கியூபிக், அதாவது ப்ரிமிட்டிவ் ஆர் சிம்பிள் கியூபிக் சேம், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வரும்ப்பா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு ஃபைனல் கால்குலேஷன் என்ன அப்படின்றது மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ ப்ரிமிட்டிவ் கியூபிக்கை பொறுத்த வரைக்கும் primitive cubic பொறுத்த வரைக்கும் which will allow all HKL எல்லா பிளேனையும் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which will allow primitive cubic பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேனும், பிளேனுன்னு நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் பிளேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 0 1 1 பிளேன் ஆர் 1 0 1 பிளேன் ஆர் 1 1 பிளேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா there will be number of planes, right? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிமிட்டிவ் கியூபிக்கை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் சம் சர்டன் ரூல். இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர் கால்குலேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேன்ஸ் வந்து எந்தெந்த சிஸ்டத்தில் அலோவ் பண்ணும் அப்படின்றது ஒரு ரூல் இருக்கு. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ப்ரிமிட்டிவ் கியூபிக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஸ்டின் நமக்கு இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெட்ஸே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 1 அப்படின்னு ஒரு பிளேன் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து விச் வில் அலோட் ஃபார் எந்த சிஸ்டத்தில் வந்து இது அலோட் பிளேன் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் கியூபிக்லையா இல்லை எஃப்சிசிலையா இல்லை பிசிசிலையா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர் டென்சிட்டி நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் கியூபிக்கை பொறுத்த வரைக்கும் விச் வில் அலோட் ஆல் த பிளேன்ஸ், ஆல் HKLM HKL பிளேன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which will allow primitive cubic பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஸோ சிம்பிள் கியூபிக் அண்ட் எஃப்சிசி அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, ஸோ அதே போல் இப்போ பாடி சென்டர் கியூபிக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிளேன்ஸ் அலோவ் பண்ணோம் அண்ட் எஃப்சிசியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிளேன்ஸ் அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ பாடி சென்டர் கியூபிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபார் பாடி சென்டர் கியூபிக் பாடி சென்டர் கியூபிக் பிசிசி பிசிசி பிளேன் அலோவ் பண்ணணும்னா ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். ஸோ அதாவது HKL இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஈவனாக இருந்துச்சுன்னா அது பிசிசி அலோவ் பண்ணும். ஓகே, பிசிசியை பொறுத்த வரைக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஈவன் வேல்யூஸ் கிடைச்சதுன்னா ஸோ அந்த பிளேன் பிசிசி அலோவ் பண்ணும். ஸோ ரிமைனிங் பிளேன்ஸை அது ஃபர்பிடன் பண்ணிடும், அந்த பிளேன் அந்த வழியாக அலோவ் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எஃப்சிசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்சிசி பிளேனை பொறுத்த வரைக்கும் ஸோ ஹச்கே அதாவது HKL ஆர் அன்மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கண்டிஷன் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் ஒன்று ஆல் ஆர் ஆட் நம்பர்ஸாக இருக்கணும், ஆல் ஆர் ஆட் நம்பர்ஸ் எல்லாமே ஆட் நம்பர்ஸாக இருக்கணும் ஆர் ஈவன் நம்பர்ஸாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் விச் வில் அலோ. ஸோ எஃப்சிசி பிளேனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே
ஆட் நம்பர்ஸாக இருக்கணும். இங்கே கிடைக்கக்கூடிய அந்த பிளெயின் வேல்யூ இருக்கு இல்லையா, எல்லாமே ஆட் நம்பராக இருக்கணும், இல்லைன்னா ஈவன் நம்பராக இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிசிசியை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய பிளெயின்ஸ் வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ விச் வில் பி ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை அலோவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் கண்டிஷன். எஸ்சிசியை பொறுத்த வரைக்கும், அதாவது விச் மீன்ஸ் சிம்பிள் கியூபிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேனையும் அலோவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஸோ இதுதான்ப்பா அதோட கண்டிஷன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா allowed planes. primitive cubic பொறுத்த வரைக்கும் all reflections are allowed. எல்லா பிளேனையும் இது அலோவ் பண்ணும். ஓகே, ஸோ பிசிசி reflections occur only when HKL is even. இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணும். அண்ட் எஃப்சிசி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே வந்து ஆடாக இருக்கணும், ஆர் அதர்வைஸ் எல்லாமே ஈவனாக இருக்கணும்ப்பா. அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை அலோவ் பண்ணும். ஓகேவா? புரியுதா? ஸோ இதில் இருக்கிறது டவுட் இருக்காப்பா? ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ட்ஸ். ஓகேவா? ஸோ வாய்ட்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அதில் இம்பார்ட்டண்டான 2 டேர்ம்ஸ் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ், ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ், ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் அது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கியூபிக் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதை அப்சர்வ் பண்ணுங்க, ஜஸ்ட் இதை அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபார் டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ். ஓகே, டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ். இப்போ டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் அப்படின்னும் போது இது எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. இது ஒரு லாட்டிஸ் சிஸ்டம்னு எடுத்துக்கோங்க. இப்போ லாட்டிஸ் சிஸ்டத்தில் யூனிட் செல்ஸ், இது ஒரு யூனிட் செல். இந்த யூனிட் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இங்கே திஸ் ஆட்டம், இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது சென்டரில். ஸோ இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டம்ஸ் இல்லையே அப்படின்னா இங்கே ஆட்டம்ஸ் இருக்குது. ஜஸ்ட் டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ்னா என்னன்னு தெரியணுன்றதுக்காக வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ டெட்ராஹைட்ரல் வந்து வாய்ட்ஸ் பார்க்கும்போது இதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்னப்பா, யாராவது சொல்ல முடியுமா? ஸோ இப்போ இந்த சென்ட்ரல் ஆட்டத்தோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் ஃபார் இருக்கீங்களா? ஹலோ, 4. எஸ், பிகாஸ் கோஆர்டினேஷன் நம்பர்ன்றது நம்ம என்ன பார்த்துருந்தோம். ஸோ இந்த சென்ட்ரல் ஆட்டத்தை டேரெக்டாக டச் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தட் இஸ் டைரக்ட்லி டச்டு காண்டாக்ட் வித் த சென்ட்ரல் ஆட்டம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் ஈக்குவல் டு 4. ஓகே, ஸோ இது எப்படி கிரியேட் ஆகும்? இப்போ இது நம்மளோட இமேஜினேஷனுக்காக வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஆனால் எப்படி இருக்கும் இந்த ரியல் கேசஸ்ல இந்த ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும்? ஒன்று டச்டா இருக்கும், ரைட்? ஸோ இங்கே டச்டா இருக்கும், இங்கே டச்டா இருக்கும், இங்கே டச்டா இருக்கும், இங்கே டச்டா இருக்கும், இங்கே டச்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ ஒரு யூனிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இதை லாட்டிஸா கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ இது ஒரு யூனிட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ இது ஒரு யூனிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் போது நல்லா பாருங்களேன். ஸோ இப்போ இங்கே இந்த ஒரு யூனிட் செல்லை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த யூனிட் செல்லை பொறுத்த வரைக்கும் இந்த கார்னர்ல மட்டும், ஓகே, ஸோ இந்த கார்னர்ல மட்டும் பாருங்க, இந்த கார்னர்ல மட்டும் ஒரு ஆட்டம் இருக்கு. இந்த ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா which will directly contact with 4 atoms, right? ஸோ அப்போ இந்த ஆட்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா this one atom created one tetrahedral voids. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்களேன், டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த சென்டர் ஆட்டம் டைரக்டா இந்த 4 ஆட்டத்து கூட காண்டாக்ட்ல இருக்கும். அப்படி காண்டாக்ட்ல இருக்கும் போது இங்கே கிரியேட் ஆகக்கூடிய அந்த கேப்ஸ், ஃபில் ஆகாத கேப்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வாய்ட்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்போ இது ஒரு யூனிட் செல்லா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த யூனிட் செல்லில் இந்த ஒரு போர்ஷன்ல மட்டும் பாத்தீங்கன்னா let's say this portion, இந்த ஒரு போர்ஷன்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் பிரசன்ட் இருக்கு. இந்த ஒரு ஆட்டம் which will create consider as one tetrahedral void. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க,
ஸோ இதை வந்து நம்ம ஒரு டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஒரு ஆட்டம் இருக்கு இல்லையா, ஸோ இது என்ன பண்ணுறோம், இது விச் வில் கிரியேட் ஒன் டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ், ரைட்? ஸோ அப்போ இப்போ இது ஒரு யூனிட்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது இப்போ இந்த செகண்ட் இமேஜை வந்து அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ அப்போ இந்த ஒரு ஆட்டம் என்ன பண்ணும், இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆட்டம் மட்டும் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் வில் கிரியேட் ஒன் டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு யூனிட் செல் எடுத்துக்கும் போது இங்க பாருங்க, ஸோ அப்போ இங்க ஒரு ஆட்டம், இங்க ஒரு ஆட்டம், இங்க ஒரு ஆட்டம், இங்க ஒரு ஆட்டம், டோட்டலா எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு, 8 ஆட்டம்ஸ் இருக்கு. அப்போ இந்த 8 ஆட்டமும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸை கிரியேட் பண்ணுமா? அப்போ ஒரு ஆட்டத்துக்கு ஒரு டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் அப்படின்னும் போது அப்போ இது ஒரு டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ், அப்போ இது ஒரு டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ், அப்போ இது ஒரு டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ், இது ஒரு டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் அப்படின்னும் போது ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்க இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 ஆட்டம்ஸ் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா ஒரு 8 டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸை கிரியேட் பண்ணும். ஓகே, ஸோ 8. அப்போ ஓவராலா ஒரு கியூபிக் சிஸ்டம் எடுத்துக்கும் போது ஸோ 8 டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸஸ் கிரியேட் பண்ணும். திஸ் இஸ் ஃபார், இது என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபார் எஃப்சிசி சிஸ்டம். ஓகேவா? ஸோ எஃப்சிசி சிஸ்டம்ப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே எஃப்சிசி சிஸ்டம் தான். ஏன்னா இங்கே ஃபேஸ் சென்டரில் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கு. இங்கே பாருங்க ஆட்டம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது எஃப்சிசி சிஸ்டம். இங்கே பாருங்க எஃப்சிசி சிஸ்டம். ஸோ இப்போ நல்லா இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 4 அண்ட் ஒரு டெட்ரா, அதாவது எஃப்சிசி சிஸ்டத்தில் எத்தனை டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா தேர் வில் பி கால்டு 8 டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸோ லெட்ஸ் கன்சிடர் திஸ். இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்சிசி சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் எஃப்சிசி சிஸ்டம் பிகாஸ் ஆட்டம்ஸ் வந்து ஃபேஸ்லேயே அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ எஃப்சிசி சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த எஃப்சிசி சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 8 டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும் அண்ட் இதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் 4. டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ்னா ஸோ 4 ஆட்டத்தோட பாண்ட் ஆயிருக்கும், டைரக்ட்லி பாண்டட் ஆயிருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ், கோஆர்டினேஷன் நமக்கு 4 அண்ட் ஒரு எஃப்சிசிஸ்ல 8 டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஃபார் டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ். இப்போ வாங்க ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் வருவோம். ஸோ இப்போ ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் பார்க்கும்போது அது எப்படி கிரியேட் ஆகும்? ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் இப்போ டயக்ராம் காட்டல. டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 4னா octahedral whites coordination number என்னப்பா? What is the coordination number for octahedral whites? 6, right? So அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ இந்த ஒரு ஆட்டம் 6 ஆட்டத்துக்கு கூட பாண்ட் ஆயிட்டு கிரியேட் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா octahedral whites அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இங்க பாருங்க. ஸோ திஸ் இஸ் an example for octahedral whites. ஸோ octahedral whites எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ octahedral whites இதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. திஸ் இஸ் ஃபார் சிம்பிள் கியூபிக் தான், சாரி ஃபேஸ் சென்டர் கியூபிக். இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் எஃப்சிசி சிஸ்டம். ஓகே, ஸோ அதனால தான் ஃபேஸ் சென்டரில் நமக்கு ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, இப்போ இந்த ஒரு ஆட்டத்தை நான் கன்சிடர் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இது ஒரு கியூபிக் சிஸ்டம்ப்பா. இங்கே பாருங்க, இது வந்து கியூப். ஓகே, இன்னும் உங்களுக்கு புரிய மாதிரி தான் ப்ளூ கலர்லேயே நான் போடுறேன். இது ஒரு கியூப், ரைட்? இப்போ அந்த ப்ளூ கலர் பார்த்த மட்டும் பாருங்க. ப்ளூ கலர் பார்த்து கன்சிடர் பண்ணும்போது இது ஒரு கியூப் சிஸ்டம் இல்லையா? ஸோ இங்கே பாருங்க. ஸோ திஸ் இஸ் டாப் லேயர். ஸோ அண்ட் இது ஒரு கியூப் இல்லையா? ஸோ இப்போ இந்த கியூப்ஸ் அண்ட் இந்த கியூப்ல லெட்ஸ் சே இந்த ஆட்டத்தை கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இங்கே சென்டர்ல இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒரு ஆட்டம் எத்தனை ஆட்டத்துக்கு கூட இப்போ பாண்ட் ஆயிருக்கும்? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆட்டம் 6 ஆட்டத்துக்கு கூட பாண்ட் ஆயிருக்கும், ரைட்? ஸோ அதாவது இங்கே பாருங்களேன், கியூபிக் சிஸ்டம்னும் போது இட்ஸ் எ கம்ப்ளீட்லி பேக்டு ஆட்டம்ஸ் பா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த ஆட்டம் அதோட கோஆர்டினேஷன் நம்பர் மாறும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பொசிஷனை வச்சு எவ்வளோ டெட்ராஹைட்ரல், இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆட்டத்தை கன்சிடர் பண்ண சொல்றேன். இப்போ லாஸ்ட் கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஃபார் டு ஃபைண்ட் த டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டத்தை கன்சிடர் பண்றோம். அப்ப ரிமைனிங் ஆட்டத்தை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. எல்லா ஆட்டமும் இந்த மாதிரி டச்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆட்டம் எடுத்துக்கிட்டு அதே போல 6 ஆட்டம்ஸ் கூடயும் 4 ஆட்டம்ஸ் கூடயும் டச்ல இருக்கும். ஸோ அது பேஸ்ட் ஆன் த பேக்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகேவா? பட் இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஒரு கியூப் எடுத்துக்கிட்டோம். ஒரு கியூபிக் சிஸ்டம். அது என்ன வேணா இருக்கலாம். எஸ்சிசியா இருக்கலாம். எஸ்சியா இருக்கலாம். இல்ல எஃப்சிசியா இருக்கலாம். பிசிசியா இருக்கலாம். ஒரு கியூபிக் சிஸ்டம் எடுத்துக்கிட்டா, அதுல எத்தன வாய்ட்ஸ் இருக்குன்னு தான் சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? அதுதான் திஸ் கிளாஸ். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது, இந்த டெட்ராஹைட்ரல பொறுத்தவரைக்கும், டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ பொறுத்தவரைக்கும், ஒரு கியூபிக் சிஸ்டத்துல எத்தன டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும்? 8 டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும். இந்த கேஸ் ஆஃப் எஃப்சிசி. இது எக்ஸாம்பிள் எல்லாமே நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எஃப்சிசில வச்சிருக்கேன். எஃப்சிசி சிஸ்டத்துல ஒரு கியூபிக்னு எடுத்துக்கும்போது எத்தனை டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும்னா 8 டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் பார்க்க போறோம். இப்போ ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் பார்க்கும்போது இங்க பாருங்க, இந்த ஆட்டத்தை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் அப்படின்னும்போது கோஆர்டினேஷன் நம்பர் 6. கோஆர்டினேஷன் நம்பர் 6. This is first atom, this is second atom and third and fourth and fifth and sixth. ஓகேவா? அதே போல இந்த ஆட்டம் பாருங்களேன். இது என்ன பண்ணும்? 1 2 3 4 5 6 இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு எஃப்சிசி சிஸ்டத்துல எத்தனை ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் வில் கிரியேட் 4 ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ். இந்த மாதிரி ஆட்டம்ஸ் இருக்கும். இங்க ஆட்டம்ஸ், இங்க ஆட்டம்ஸ், இங்க ஆட்டம்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ எஃப்சிசி சிஸ்டத்துல எத்தனை ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, this will create எத்தனை ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there will be called 4 ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ். ஓகே. in summary நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, let's consider for FCC system. Okay, FCC system. FCC system பொறுத்த வரைக்கும் எத்தனை டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இது புரியுதாப்பா? இதுல யாருக்காவது டவுட்? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? அண்ட் இன்னும் உங்களுக்கு புரியல, இந்த ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னா, இங்க பாருங்க. நம்ம இந்த அட்டாமிக் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம் இல்லையா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான். இப்போ இங்க இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட்டம்ஸ் எங்க பிரசண்டா இருக்கும்னா, ஆட்டம்ஸ் இந்த இடத்துல வந்து பாடி சென்டர்லயும் அண்ட் எட்ஜ் சென்டர் இது இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து எட்ஜ் சென்டர் சொல்லுவாங்க. எட்ஜ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எட்ஜ் சென்டர் அப்படின்னும் போது இங்க பாருங்க, ஃபார் ஆக்டாஹைட்ரல் சிஸ்டத்துக்கு நான் இங்க கால்குலேஷன் போடுறேன். ஓகே, ஆக்டாஹைட்ரலை பொறுத்த வரைக்கும் ஆட்டம்ஸ் எந்தெந்த ஆட்டம்ஸால அரேஞ்ச் ஆயிருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாடி சென்டர். ஓகே, பாடி சென்டர் ஒரே ஒரு ஆட்டம் சென்டர்ல பிரசன்ட் இருக்கு இல்லையா? பாடி சென்டர் அண்ட் எட்ஜ் சென்டர். இப்போ பாடி சென்டர்னா நமக்கு தெரியும். ஒரு யூனிட் செல்லில், அதாவது ஒரு கியூபிக்ல எத்தனை பாடி சென்டர் இருக்கும்? ஒரே ஒரு பாடி சென்டர் இருக்கும். அந்த அதோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which is 1. இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், நிறைய ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். இப்போ எட்ஜ் சென்டர் அப்படின்னா ஆட்டம்ஸ் எங்க ப்ரெசென்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன், இப்போ ஒரு கியூபிக் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் உங்களுக்கு இப்போ ஒரு மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். கியூபிக்ல எட்ஜ் சென்டர் அப்படின்னா என்னன்னு சொல்றேன்.
ஸோ பிகாஸ் எட்ஜ் சென்டர்னு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இது ஒரு கியூபிக், ரைட்? கியூபிக் ஒரு கியூபிக்னு எடுத்துக்கும் போது ஸோ நமக்கு சென்டர் தெரியும், இது பாடி சென்டர், ரைட்? இங்கே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் பாடி சென்டர், ரைட்? ஸோ இப்போ டெட்ராய்டு ஆக்டாய்டல் பாய்ட் சொல்கிறேன்ப்பா, இது ஒரு பாடி சென்டர். ஆக்டாய்டல் பாய்ட்ஸ் எதால் கிரியேட் ஆகும்னா பாடி சென்டர் ஆஸ் வெல் அஸ் எட்ஜ் சென்டர் ஆட்டம்ல தான் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ எட்ஜ் சென்டர் அப்படின்னும் போது இதெல்லாம் எட்ஜ் சென்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க. ஸோ ஒரு கியூபிக் செல்னு எடுத்துக்கிட்டா இந்த பிளேன் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் ஒன் எட்ஜ் சென்டர் அண்ட் திஸ் இஸ் செகண்ட் எட்ஜ் சென்டர் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஓகே, ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், ஸோ இங்கேயும் எட்ஜ் சென்டர் 1 and 2, this is 3, this is 4. ஓகே, ஸோ அப்போ இங்கே ஃபேஸ் அப்போ மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா 8 ஆயிடுச்சு, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு எட்ஜ் சென்டர், இதெல்லாம் எட்ஜ் சென்டர் ஆட்டம், இங்கெல்லாம் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குப்பா. இது ஒரு எட்ஜ் சென்டர் ஆட்டம். ஸோ இதுக்கு ஜஸ்ட் இமேஜின், அப்போ இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டச்சில் இருக்கும். ஸோ இப்படி டச்சில் இருக்கும்போது தான் விச் வில் கிரியேட் ஆக்டோஹைட்ரல் வாய்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடி சென்டர்ட் எத்தனை பாடி சென்டர்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ ஒரே ஒரு பாடி சென்டர் தான் இருக்கு. ஸோ அண்ட் இதோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னா இது யாரு கூடயும் ஆட்டம்ஸ் ஷேர் பண்ணாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆட்டம் ஈக்குவல் டு 1. எத்தனை ஆட்டம்ஸ்? இப்போ ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1. இப்போ எட்ஜ் சென்டர் வருவோமே, எட்ஜ் சென்டர் வரும்போது இப்போ நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஸோ யாராவது சொல்லுங்க, இப்போ இந்த எட்ஜ் சென்டர் ஆட்டம், இந்த ஆட்டத்தோட கான்ட்ரிபியூஷன் என்னப்பா? ஸோ கான்ட்ரிபியூஷன்னா இந்த ஆட்டம் எத்தனை யூனிட் செல் கூட டச்ல இருக்கும்? ஸோ இப்போ இந்த பாடி சென்டர் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இந்த பாடி சென்டர் அப்படின்னும் போது இது எந்த யூனிட் செல் கூடயும் ஷேர் பண்ணாது, ரைட்? இந்த ஆட்டம். அப்போ இதோட கான்ட்ரிபியூஷன் 1. ஸோ அப்போ இந்த ஆட்டத்தோட எட்ஜ் சென்டர்ல இருக்கக்கூடிய ஆட்டத்தோட கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கும்? எனிஒன்? 2 1/3 வேற? ஓகே, சரிங்க, பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஸோ இது ஒரு எட்ஜ் சென்டர் ஆட்டம், ரைட்? ஓகே, ஸோ இந்த எட்ஜ் சென்டர் ஆட்டத்தை சுற்றி நான் கியூபிக் எப்படியெல்லாம் வரையலாம்னு பாருங்க. ஸோ இது ஒரு கியூபிக், ரைட்? இப்போ சாரி, இந்த கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாரி, கியூப் வரல. இங்க பாருங்க, ஆக்சுவலா டிரா பண்ண பார்த்தா வரல. ஆக்சுவலா என்னன்னா இதோட கான்ட்ரிபியூஷன் 4பா. எட்ஜ் சென்டர்ல இருக்கக்கூடிய ஆட்டத்தோட கான்ட்ரிபியூஷன் 4. மொத்தம் எத்தனை ஒரு யூனிட் செல்ல எத்தனை எட்ஜ் சென்டர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 12 எட்ஜ் சென்டர் இருக்கும். ஸோ அதோட கான்ட்ரிபியூஷன் ஒரு எட்ஜ் சென்டர் வந்து 4 யூனிட் செல் கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இதோட கான்ட்ரிபியூஷன் 12 into 3 அப்படின்னும் போது 4 into 3 அப்படின்னும் நமக்கு 12 கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 பாடி சென்டர் 3 எட்ஜ் சென்டர்ட் ஆட்டம். ஸோ அப்போ நமக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆட்டம், விச் மீன் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்சிசி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்குன்னா 4 ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் அண்ட் 8 டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுல இருந்து நம்ம ஃபர்தரா என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஃப்சிசி. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய எஸ்சிக்கும் பிசிக்கும் இப்போ அதுக்கு டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் என்ன, ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஸோ நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபர்தரா என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதுலேருந்து we can conclude each lattice containing a closed path arrangement of n atom. Okay. ஸோ அப்போ நீங்க நல்லா பாருங்க, ஃபார் எஃப்சிசி நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபார் எஃப்சிசி என்ன சொல்லியிருக்காங்க, எஃப்சிசியில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ? ஸோ 4 ஆட்டம்ஸ் பா, ரைட்? எஃப்சிசியில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 4, பட் இதில் இருக்கக்கூடிய டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் எவ்வளோ? 8 டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ், ரைட்? நம்ம பார்த்துட்டோம். ஸோ 8 டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் எவ்வளோ? 4 ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்கு. ஸோ சிமிலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு பேக்கிங்காக இருக்கிறதுனால ஃபார் ரிமைனிங் பிசிசிக்கும் எஸ்சிசிக்கும் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we need to consider இப்போ எஃப்சிசிக்கு 4 ஆட்டம்ஸ், ஓகே, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ? எஃப்சிசிக்கு 4 ஆட்டம்ஸ், ரைட்? ஸோ இப்போ அதில் 4 ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்கு அண்ட் 2 டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்கு. அப்போ இதுலேருந்து அவங்க என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எந்த ஒரு சிஸ்டத்துக்கும் ஸோ n நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், nன்றது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அப்போ எவ்வளோ டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஸோ 2 into n ஆட்டம்ஸ், சாரி 2 into n டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ். அண்ட் ஏன்னா என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா we considers number of atoms. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ 4 octahedral whites and 8 tetrahedral whites. அப்போ tetrahedral whites என்ன சொல்றாங்கன்னா 2 into n tetrahedral whites and n octahedral whites இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதாப்பா? ஸோ இது வரைக்கும் யாருக்கா புரியாம இருக்கா? ஸோ அதாவது நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு இன்னும் புரியும். ஸோ இது என்ன கன்க்ளூட் பண்றாங்கன்னா, ஸோ எஃப்சிசியை பொறுத்த வரைக்கும், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்சிசி, ரைட்? ஸோ எஃப்சிசியை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோப்பா? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 4, ரைட்? இது நமக்கு தெரியும் நல்லது, ஓகே? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 4, பட் ஆனால் நம்ம இப்போ பார்த்த கான்செப்ட் படி எத்தனை டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் இருந்தது, எத்தனை வாய்ட்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 8 டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் 4 ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ், ரைட்? ஸோ இவ்வளோ இருந்தது நமக்கு. ஸோ அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ 4ன்றது என்னது? n வேல்யூ தானே, n நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். அப்போ இது என்னது? 2 into n வேல்யூஸ் தானே. ஸோ இதை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க, 4ன்றது என்ன கன்சிடர் பண்ணி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போ இதுல இருந்து ரிமைனிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, லெட்ஸ் சே ஃபார் பிசிசி, இப்போ நம்ம பிசிசி சிஸ்டம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ பிசிசியில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோப்பா? வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பிசிசி? பிசிசியில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ? 2, ரைட்? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 2, ஓகே? ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 2 இருக்கும்போது அப்போ நமக்கு ஃபார்முலா, அக்கார்டிங் டு த ஃபார்முலா, அப்போ எவ்வளோ டெட்ராஹைட்ரல், சரி எவ்வளோ ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விச் மீன் 2 into n, ரைட்? ஸோ அப்போ 2 into n டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ்னா அப்போ இங்கே என்னன்றது என்னது? 2பா. அப்போ 2 into 2 ஈக்குவல் டு 4 டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் in the case of BCC, ஓகே? ஸோ அதே போல் n ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ், ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் n ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ், என்னோட வேல்யூ இங்கே எதுனது நமக்கு? என்னோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல் டு, அதாவது 2 ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஸோ அப்போ ஃபார் லெட்ஸ் சே சிம்பிள் கியூபிக், primitive cubic or simple cubic, primitive cubic or simple cubic, ஓகே? ஸோ இதில் இப்போ நம்ம எடுத்துக்கும் போது இதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோப்பா? ஃபார் சிம்பிள் கியூபிக் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 1, ரைட்? ஸோ விச் மீன் என்னோட வேல்யூ என்னது? நமக்கு n ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ ஃபார் டு கால்குலேட் த டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் நமக்கு என்ன வரும்? எவ்வளோ டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஃபார் டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் 2 into n, which means 2 into 1. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ வரும்? 1
sorry, two tetrahedral voids, and for octahedral voids என்ன ஒரு ஃபார்முலா? ஸோ 1 தான். ஸோ அப்போ 1 octahedral void. ஓகே, ஸோ இது வரைக்கும் புரியுதா? யாருக்கா புரியாம இருக்கப்பா? இது எல்லாருக்கும் புரியுதா? எனி டவுட்? ஏதோ டவுட் இருந்தா கேளுங்க. பாலமுருகன், கோகிலா, ஹரிணி, கார்த்திகா, சரவணன், யாராவது டவுட் இருக்கப்பா? நோ டவுட். ஸோ இதுதான். ஓகேப்பா. ஓகே. ஸோ இதுதான் நம்ம கன்க்ளூஷன். இப்போ நான் லாஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலௌடு அதாவது அலௌடு பிளேன், என்னென்ன அலௌட் பிளேன்ஸ்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ அலௌட் பிளேன்ஸ் வந்து பார்க்கும்போது சிம்பிள் கியூபிக்கில் எல்லா பிளேன்ஸும் அலௌட் பண்ணும். அண்ட் ஃபார் பிசிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட HKL இதோட வேல்யூ நீங்கள் அடிஷன் பண்ணும்போது ஈவனாக இருந்துச்சுன்னா விச் வில் அலௌட் பிளேன். ஸோ எஃப்சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எல்லாமே ஆடாக இருக்கணும், அதர்வைஸ் ஈவனாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருந்தால் மட்டும் விச் வில் அலோ. அண்ட் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது டெட்ராஹைட்ரல், ஆக்டாஹைட்ரல். இந்த டெட்ராஹைட்ரல், ஆக்டாஹைட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு யூனிட் செல்லில், இப்போ ஒரு யூனிட் செல்லில் எடுத்துக்கிறோம், லெட்ஸ் சே எஃப்சிசி, பிசிசி, எஸ்சிஎல் இருக்கும்போது அதில் எத்தனை ஆக்டாஹைட்ரல் இருக்கும், எத்தனை டெட்ராஹைட்ரல் இருக்குன்றது நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு யூனிட் செல்னு எடுத்துக்கும் போது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா ஃபார்முலா. ஸோ இங்கே கொடுக்கும்போது ஸோ ஈச் lattice contains closed packing arrangement of n atoms. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும், ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம் இன்டூ 2 போட்டிங்கன்னா அதில் வரக்கூடிய வேல்யூஸ் தான் உங்களுக்கு அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ். அண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே 4ன்னும் போது அதில் இருக்கிறது தான் நமக்கு ஆக்டாஹைட்ரல், 4 ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினை பாருங்களேன், இப்போ என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ A and B has a cubic structure கொடுத்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ it have a cubic structure with A atoms occupy all the corners of cube as well as face centered cube. ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. A வந்து ஏன்ற ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா which will occupy எங்கெங்க பார்த்தீங்கன்னா கியூபிக் கார்னர்ஸ் கார்னர் ப்ளஸ் ஃபேஸ் சென்டரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்சர். அண்ட் B atoms occupy the 4 tetrahedral bonds. B atom occupy the 4 tetrahedral bonds. The value of X and Y respective அப்படின்றது. ஸோ இது யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? ஸோ நோட் எடுத்து போடுங்கப்பா, போட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. என்னப்பா ஆன்சர்? நோட் எடுத்து போடுறீங்களா இல்லையா? ஆப்ஷன் ஏ சார். வேற யாருக்காவது ஆன்சர் வந்திருக்கா? யாருப்பா சொன்னீங்க? ஹலோ, யார் ஆன்சர் சொன்னீங்க? சார் ஹரிணிங் ஸ்ரீராம். நீங்க எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? எப்படின்னு சொல்லி ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எப்படி ஆன்சர் A, then others will let me. ஹரிணி,
ஓகே, சரி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, ரைட்? ஸோ ஏ அப்படின்னும் போது விச் வில் ஆக்குபை இந்த கார்னர்ஸ், ரைட்? ஸோ கார்னர் அப்படின்னும் போது எத்தனை கார்னர் இருக்கும்? ஸோ 8 கார்னர், அதோட கான்ட்ரிபியூஷன் 8 அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம், ரைட்? ஸோ அப்போ இது வந்து பார்க்கும்போது நமக்கு வேல்யூஸ் 1 ப்ளஸ் அலாங் வித் தட் விச் வில் ஆக்குபை ஆஸ் வெல் அஸ் எஃப்சிசி சென்டர், அதாவது ஃபேஸ் சென்டர் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை ஃபேஸ் சென்டர் இருக்கும்? ஸோ ஒரு கியூபிக்ல 6 ஃபேஸ் சென்டர் இருக்கும் அண்ட் அதோட கான்ட்ரிபியூஷன் என்ன? ஸோ 2 ஒரு ஃபேஸ் சென்டர் வந்து 2 யூனிட் செல் கூட ஷேர் பண்ணோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3. அப்போ நமக்கு என்ன வந்துரும்? 4 வந்துரும். அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா நான் சொன்னேன் இல்லையா? ஸோ எலிமினேஷன் மெத்தட்ன்னு. அப்போ 4 அப்படின்னும்போது ஏவோட ஆப்ஷன் 4 பார்த்துட்டீங்க. அப்போ ரிமைனிங் பாருங்க கொஸ்டின் ஆப்ஷன் பார்க்குறீங்க. அப்போ சில வந்து 8ன்னு ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இது டெஃபினெட்லி இது ஆன்சர் கிடையாது. அப்போ ரிமைனிங் இந்த 3 ஆப்ஷன்ஸா ஏதோ ஒண்ணு. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் அப்படின்னு குடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் அப்படின்னும்போது 4 டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ், அதாவது இங்க எஃப்சிசி ஃபேஸ் சென்டர்ட், இங்க பாருங்க இந்த இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக், அதாவது கியூபிக் கிறிஸ்டல்ஸ் அண்ட் ஃபேஸ் சென்டர்ட் பொசிஷன் அப்படின்னு கொடுத்துக்கும் போது இதை நம்ம என்ன கன்சிடர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்ஸா, அதாவது 4 ஆக்டா டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் அப்படின்னும் போது அதோட கான்ட்ரிபியூஷன் டைரக்டா நமக்கு 4ன்னு வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏ ஆப்ஷன் இஸ் ரைட். ஓகே, புரியுதாப்பா? எனி டவுட் யாருக்காவது இருக்கு? ஆப்ஷன் டி இல்லை ஸ்ரீராம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க அண்ட் டி வந்து கிடையாது. ஏன்னா டெட்ராய்டில் வாய்ட்ஸ் அப்படின்னும் போது அது கான்ட்ரிபியூஷன் நம்மளோட அந்த 4 தான். ஸோ டேரெக்டாக நம்ம ஆப்ஷன் எழுதிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம்ப்பா. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயனிக் கிறிஸ்டல் லாட்டிஸ். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு 2-3 டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ சாலிட் ஸ்டேட்டை முடிச்சிடலாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கே முடிச்சிடலாம் வந்தேன், முடியல. ஓகே, ஸோ இப்போ அயனிக் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னும் போது ஸோ இது ஈஸி தான், நான் என்னன்னு கொடுத்துட்றேன். இது தியரிட்டிக்கல் பார்ட் தான். ஸோ இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ தியரிட்டிக்கல் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இது நம்ம யூஜிலேருந்தே நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ இந்த அயனிக் கிறிஸ்டல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இந்த சோடியம் குளோரைட், சீசியம் குளோரைட், இதோட டைப்லாம் கொடுத்துட்டு அதோட வாய்ட்ஸ் எங்கே அரேஞ்ச் ஆயிருக்கும், கியூபிக்ஸ் எங்கே அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது நான் 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ரிமைனிங் வந்து கொஷின்ஸ்க்கு என்ன கேட்பாங்க, நீங்கள் என்ன படிக்கணுன்றது மட்டும் நான் ஐடியா கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஏ அண்ட் இதில் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் B2 டைப் வந்து பார்த்தீங்கன்னா அயனிக் கிறிஸ்டல்ஸில் வந்துடும். அண்ட் திஸ் ஒன் இது இருக்கு இல்லையா? ஸோ A2BO4 அண்ட் ABO3 இருக்கு இல்லையா? திஸ் இஸ் ஃபார் ஸ்பைனல்ஸ். ஓகே, இது ரெண்டும் ஸ்பைனல்ஸில் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ அயனிக் கிறிஸ்டல் லாட்டிஸ். அயனிக் கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி நான் என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ ஃபார் இதில் என்னென்ன கேட்பாங்க, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ அயனிக் கிறிஸ்டல் லாட்டிஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்றது மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு அயனிக் கிறிஸ்டல் எடுக்கும்போது என்ன டைப் ஆஃப் யூனிட்ஸ், ஓகே, டைப் ஆஃப் யூனிட்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸே இப்போ நான் அயனிக் கிறிஸ்டல் இங்கே சோடியம் குளோரைட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த சோடியம் குளோரைடை பொறுத்த வரைக்கும் என்ன டைப் ஆஃப் யூனிட்ஸ், ஓகேவா? ஸோ யூனிட்ஸோட டைப் என்ன, லெட்ஸே எஃப்சிசி, பிசிசி, ஹெச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ என்ன டைப் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி அதையும் கேட்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்கக்கூடிய பாசிபிலிட்டினா, ஸோ விச் அயான் ஆக்குபை த லாட்டிஸ் பாயிண்ட், அதாவது விச் அயான் ஆக்குபை த லாட்டிஸ் பாயிண்ட். இங்கே பாருங்களேன். ஸோ இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் என்னென்ன கிறிஸ்டல் டைப்ஸ் இருக்குப்பா. ஸோ அதாவது மெட்டலிக் கிறிஸ்டல், அயனிக் கிறிஸ்டல், ரைட்? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ
இப்போ என்னென்ன கிறிஸ்டல்ஸ் டைப் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் இருக்கு? மெட்டலிக் கிறிஸ்டல் அண்ட் அயனிக் கிறிஸ்டல், ரைட்? Metallic crystal, solid crystal, metal solid crystal, and ionic solid crystal. இங்க பாருங்களேன். ஸோ இப்போ லாட்டிஸ்னா என்ன, வாய்ட்ஸ்னு என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஒரு கியூபிக் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாட்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ லாட்டிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ். ஸோ இந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே பாருங்க. ஸோ இந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கார்னர்ஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் வில் கால்ட் அஸ் லாட்டிஸ். ஓகே, இப்போ சோடியம் குளோரைட்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ இது சோடியம் குளோரைட் சிஸ்டம், ஆக்சுவலாக இது சோடியம் குளோரைட் சிஸ்டம் தான். ஓகேவா? ஸோ இப்போ சோடியம் குளோரைட் சிஸ்டம்னு எடுத்துக்கும் போது ஸோ அதோட அயன்ஸ் என்னென்ன இருக்கும்? Na+Cl-, ரைட்? ஸோ இப்போ லாட்டிஸ் பாயிண்ட் அப்படின்றோம். ஓகேவா? லாட்டிஸ் பாயிண்ட்னா எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கார்னர்ஸ், இந்த ஆல் கார்னர்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாட்டிஸ் பாயிண்ட். அப்போ வாய்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ வாய்ட்ஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னும் போது the which is inside. ஓகே, வாய்ட்ஸ்ன்னும் போது the gaps. ஓகேவா? ஸோ இப்போ ஆட்டம்ஸ் வந்து பேக்கடா இருக்கு, ஒரு க்ளோஸ்டு பேக்கிங்கா இருக்கு. ஸோ அப்படி க்ளோஸ்டு பேக்கிங்கா இருக்கும் போது since it is in a spherical shape, அப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா there is some space இருக்கும், there is some empty space, right? ஸோ அந்த empty space எப்படி இருக்கும்? which will smaller than the atoms. ஓகேவா? ஸோ இப்போ அந்த லாட்டிஸ் பாயிண்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா which is bigger size, அதாவது ஸ்பேஸ் வந்து பெருசா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் ஆக்குபை ஆகும், ரைட்? இப்போ இது ஃபர்ஸ்ட் ஆட்டம், இது செகண்ட் ஆட்டம் அப்படின்னும் போது இது ரெண்டும் டச்ல இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கிரியேட் ஆகக்கூடியதான் என்னன்னு சொல்றோம் நம்ம? வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது தட் இஸ் கால் எம்டி ஸ்பேஸ். அது எப்படி இருக்கும்? ஸ்மாலா இருக்கும். ஓகே, ஸோ பட் லாட்டிஸை பொறுத்த வரைக்கும் விச் வில் ஹாவ் த ஒயிட் ஸ்பேசஸா இருக்கும், அதாவது பெரிய ஸ்பேசஸா இருக்கும், ஆட்டம்ஸ் போய் உட்காரும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும் போது இப்போ ஒரு அயனிக் சாலிட் சோடியம் குளோரைட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நமக்கு நல்லாவே தெரியும் NaCl, Na+Cl-, ரைட்? ஸோ இப்போ அயனிக் சைஸ் பார்க்கும்போது NaCl தான் எப்படி இருக்கும்? which have in the bigger in size. அப்போ இது எங்க போய் ஆக்குபை ஆகும்னு பார்த்தீங்கன்னா which will occupy easily in the lattice position. ஓகேவா? பட் சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா which is cation, இது ஸ்மாலர் சைஸ்ல தான் இருக்கும். நம்ம இமேஜின் பண்றத விட கொஞ்சம் ஸ்மாலரா தான் இருக்கும். அப்ப அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா which will occupy in the voidsல போயிட்டு ஆக்குபையா இருக்கும். ஸோ அதுதான் நான் சொன்னேன். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஸோ டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல், இப்போ சோடியம் குளோரைட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ சோடியம் குளோரைட யூனிட் செல் என்ன? ஸோ என்ன டைப் ஆஃப் யூனிட் செல்? SCயா, BCயா, FCCயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது which ion occupy in the lattice position. ஓகே, ஸோ இப்போ lattice position ஆர் voids position ரெண்டு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இப்போ Na+, இது எப்படி இருக்கும் நமக்கு? Na+ அண்ட் Cl- இருக்கும். ஸோ அப்போ Na+, அப்போ Na+ எங்க ஆக்குபை இருக்கும்? which is voidல ஆக்குபை இருக்குமா இல்ல லாட்டிஸ் பாயிண்ட்ல ஆக்குபை இருக்குமா? ஸோ அதே போல தான் which ion occupy in the lattice point. அப்போ தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which ion occupy in the voids. ஓகே, ஸோ which ion occupy in the voids. ஓகே, ஸோ எந்த அயான்ஸ் வந்து வாய்ட்ஸ்ல இருக்கும், எந்த அயான்ஸ் வந்து லாட்டிஸ்ல இருக்கும் அப்படின்றது செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டோம், ரைட்? ஸோ நமக்கு தெரியும் வாய்ட்ஸ்ன்னும் போது there will be two type of voids. ஒன்னு டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ், இன்னொன்னு ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ். இப்பதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ அப்போ டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ், ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் அப்படின்னும் போது அப்போ என்ன டைப் ஆஃப் வாய்ட்ஸ்? அப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா which type of voids? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா how many voids? இங்க பாருங்கப்பா. ஸோ இந்த அயனிக் கிறிஸ்டல் லாட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த 5 கொஷின் தான். ஓகே, ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் யூனிட் செல்ல கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட் அயனிக் கிறிஸ்டலை கொடுத்துட்டு இந்த 5 கொஷினை ரிப்பீட்டடா மாத்தி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல என்ன கேட்பாங்க? ஃபர்ஸ்ட் திங்க் என்ன டைப் ஆஃப் யூனிட்ஸ். அப்போ இதுல நீங்க படிக்கும் போது எதை மெமரைஸ் பண்ணிக்கணும்னா என்ன டைப் ஆஃப் யூனிட் செல் இருக்கு. ஓகே, ஸோ அந்த லாட்டிஸ் பாயிண்ட்ல யார் இருக்கா,
வாய்ட்ஸ்ல யார் அரேஞ்ச் ஆயிருக்கா, ஸோ அண்ட் என்ன டைப் ஆஃப் வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ வாய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்க. ஓகேவா? இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் இப்போ சொன்னோம் இல்லையா, இப்போ லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி, ஸோ வாய்ட்ஸ் அப்படின்னும் போது வாய்ட்ஸ் ஸோ விச் வாஸ் இன் த ஸ்மாலர் இன் சைஸ். வாய்ட்ஸ் அப்படின்னும் போது ஸோ ஸ்மாலர் இன் சைஸில் இருக்கும். ஸோ அப்போ அங்கே மோஸ்ட்லி யார் போய் உட்காருவான்னு பார்த்தீங்கன்னா வாய்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மோஸ்ட்லி இது வந்து எல்லா கேஸ்லையும் கிடையாது. ஸோ விச் மீன் கேட்டையான்ஸ் போய் உட்காரும். ஓகே, பிகாஸ் கேட்டையான்ஸ் இன் த ஸ்மாலர் சைஸ், ரைட்? ஸோ இது வந்து எல்லா கேஸுக்கும் கிடையாதுப்பா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் ஃபார் எல்லா கேசஸும் கிடையாது, நார்மலாக சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஸ்மாலர் இன் சைஸாக இருக்கிறதுனால கேட்டையான்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே சோடியம் ப்ளஸ். ஓகே, ஸோ இது ஸ்மாலர் இன் சைஸாக இருக்கிறதுனால விச் வில் ஆக்குபை இன் த எங்க வாய்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சாரி, ஸ்மாலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் இன் சைஸ் வாய்ட்ஸ் தான். வாய்ட்ஸ் இன் ஸ்மாலர் இன் சைஸ், ரைட்? ஸோ அப்போ இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வாய்ட்ஸில் போய் உட்காரும். அண்ட் செகண்ட் திங் லார்ஜர் இன் சைஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜர் இன் சைஸ். ஸோ இங்கே யார் உட்காரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லாட்டிஸ் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் கார்னர் அண்ட் பாடி சென்டர், இது வேணால் சொல்லலாம். ஸோ லாட்டிஸ் பொசிஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேஸ் ஆனியன் பிளேஸ். ஓகே, ஆனியன்ஸ் போய் உட்காரும். ஃபார் எக்ஸாம்பிள் Cl-. ஓகேவா? ஸோ இதுதான்ப்பா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த அயனிக் கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் அயனிக் கிறிஸ்டல்ஸை கொடுத்துருப்பாங்க. சீசியம் குளோரைட், சோடியம் குளோரைட் அப்படி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அயனிக் கிறிஸ்டல் லாட்டிஸ், அதாவது டைப் ஆஃப் யூனிட் செல் என்ன, எந்த யூனிட் செல்ல எந்த லாட்டிஸ் பாயிண்ட் இருக்கும், எந்த லாட்டிஸ் பாயிண்ட்ல எந்த அயன்ஸ் போயிருக்கும், எந்த வாய்ட்ஸ்ல எந்த அயன்ஸ் இருக்கும், அண்ட் டைப் ஆஃப் வாய்ட்ஸ், ஹவு மெனி வாய்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரல் கேசஸ். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டைன் வில் ஹேவ் இந்த ஸ்மாலர் இன் சைஸ் அண்ட் ஆனியர் இந்த பிக்கர் இன் சைஸ். அப்போ பிக்கர் இன் பொசிஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாய்ட்ஸில் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆனியன்ஸ் வில் பிளேஸ் இன் த லாட்டிஸ் பொசிஷன் அண்ட் சோடியம் இந்த ஸ்மாலர் இன் சைஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சென்டர் ஆஃப் த வாய்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இருக்கீங்களாப்பா? ஹலோ, கம்மியான மெம்பர்ஸ் தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் சோடியம் குளோரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட் யூனிட் செல்ஸ். This is an ionic crystal, sodium chloride structure. Okay, this is an for NaCl structure. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கு இல்லையாப்பா, this is Cl minus ions. ப்ளூ கலரில் இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா Cl minus ion அண்ட் ரெட் கலரில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா which is Na plus ions. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி சோடியம் குளோரைடில் Cl மைனஸ் ஆக்குபைங் த கார்னர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்பேஸ் சென்டரில் ப்ரெசென்ட் ஆகும். ஓகே, பிகாஸ் இந்த இதெல்லாம் லாட்டிஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ Cl மைனஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், Cl மைனஸ் லாட்டிஸ் பாயிண்ட் அப்படின்னும் போது இந்த இடத்துல எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்னர் ஆஸ் வெல் அஸ் ஃபேஸ் சென்டர். ஓகே,
ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா Na plus occupying the voids. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் அதோட என்ன டைப் ஆஃப் யூனிட் செல்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஸ்டடி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அயனிக் கிறிஸ்டல்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சோடியம் குளோரைட், அப்போ ரிமைனிங் என்னென்ன அயனிக் கிறிஸ்டல்ஸ் இருக்குன்னா, ஸோ இப்போ ஹோம்ஒர்க்காக நீங்கள் என்ன பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so different ionic crystals, let's say Z10S. okay, so அதுக்கப்புறம் cesium chloride, இது வந்து cesium chloride and அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா calcium chloride. ஸோ இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய அயனிக் கிறிஸ்டல்ஸ். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இவ்வளோ தான் பார்க்கும், பெரிய பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி இவ்வளோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் சோடியம் ஆக்சைடு. இந்த 4 அயனிக் கிறிஸ்டலுக்கும் இந்த 5 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ டிஃப்ரெண்டாக டீட்டெயிலாக கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. பட் இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இந்த 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அந்த 5 கொஷின்ஸை வந்து பார்த்துட்டு வாங்க. இந்த டிஃப்ரெண்ட் கிறிஸ்டல்ஸ் அதோட அதுக்கப்புறம் அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும். பிகாஸ் நான் இன்னைக்கு நடத்தலான்னு வந்தேன், பட் வி டோன்ட் ஹேவ் எனி டைம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ அயனிக் கிறிஸ்டல்ஸ் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அண்ட் இதில் வந்துட்டு என்னென்ன பொசிஷனில் ஆக்குப்பை ஆகும் அப்படின்றதையும் பார்த்துக்குவாங்க. இதை படிங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் போது குரூப்பில் கேளுங்க, அதர்வைஸ் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கூட கேளுங்க, நோ ப்ராப்ளம். இப்போ ஏதாவது கொஷின் டவுட்ஸ் இருக்கப்பா? ஸோ நடத்தின வரைக்கும் ஸோ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிளெயின்ஸ்னு எடுத்துக்கும் போது அந்த என்னென்ன சிஸ்டத்தில் என்னென்ன பிளெயின்ஸ் அலோட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அண்ட் தென் டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ்னா என்ன, ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ்னா என்ன, அண்ட் ஒரு யூனிட் செல்லில் இல்லை ஒரு சிஸ்டத்தில் எவ்வளோ டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும், எவ்வளோ ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். தென் அயனிக் கிறிஸ்டல்ஸ். ஓகேவா? ஸோ அயனிக் கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அயனிக் கிறிஸ்டல்ஸ்னா என்ன, ஸோ அந்த இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? இதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த ரிமைனிங் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஜிங்க் சல்ஃபைடு, சீசியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு, சோடியம் ஆக்சைடு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தியரிட்டிக்கல் தான். அதனால தான் நான் ரொம்ப டீப்பாக போகிறேன். இது எல்லாமே தியரிட்டிக்கலாக டேரெக்டாக இதில் வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தியரிட்டிக்கலாக இருக்கிறதுனால இதில் ரொம்ப உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக போக முடியாது. ஓகே, டேரெக்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எதில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் வில் ப்ரிஃபர் மோர் கேட் எக்ஸாம். கேட் எக்ஸாமில் அதிகமாக இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, தென் சிஎஸ்ஆர் எக்ஸாமோட. ஓகேவா? ஸோ பிகாஸ் இதெல்லாம் 1 மார்க்கில் ஈஸியாக கேட்கலாம். ஸோ டேரெக்டாக கேட்கக்கூடிய கொஷின் தான், தியரிட்டிக்கல் பார்ட் தான் நாட் மச் டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஓகே, ஸோ இதை பாருங்கள். அண்ட் ரிமைனிங் வந்து நம்ம இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பேண்ட் தியரி இருக்குப்பா, ஸ்பைனல்ஸ் இருக்குது அண்ட் பேண்ட் தியரி இருக்குது. ஓகே, ஸோ இதை முடிச்சுட்டா solid state is over and next topic வந்து பார்த்தீங்கன்னா we will see group theory. because solid stateக்கும் group theoryக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா we need imagination. ஓகே, இமேஜினேஷன் கெப்பாசிட்டி கொஞ்சம் வேணும். அதனால தான் கொஞ்சம் இந்த 3D டயக்ராம்ஸ்லாம் போட்டு நான் காமிக்கிறேன். ஓகேவா? இது நார்மலாக சொன்னால் it will difficult to understand. ஓகே, ஸோ புரியுதாப்பா? எனி டவுட் டுடே கிளாஸில்? ஓகே, ஸோ புக் கேட்குறீங்களா? ரெஃபரன்ஸ் புக் ஃபார் கொஸ்டின்ஸ் எதுக்குமா? சாலிட் ஸ்டேட்டு கேட்குறீங்களா? அது ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ அதாவது கான்செப்ட்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் அந்த புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் ஃபுல்லாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இட் வில் பி சேலஞ்சிங்காக இருக்கும். ஓகே, இங்கே கொடுக்குற நோட்ஸை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு புக்கில் போய் ஃபர்தராக கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த 1 ஹவரில் நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் அந்த டாபிக்ஸை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு ஒவ்வொரு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பாருங்கள். அண்ட் கொஷின்ஸ் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தி ஆஸ்க் புக்ஸ் ரெஃபரன்ஸ் புக்கில் தான் கேட்பாங்க. ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ், இப்போ அக்கீன்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ், இப்போ பர்டிகுலராக சாலிட் ஸ்டேட் எடுக்கும்போது அந்த சாலிட் ஸ்டேட் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் டேரெக்டாக கேட்பாங்க. ஓகே, பட் கொஷின்ஸ் அங்கேருந்து மட்டும்தான் எடுப்பாங்கன்னு சொல்ல வரல.
ஸோ அங்க இருக்க கொஷினை எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. விச் மீன் அங்க இருக்க கொஷினை டைரக்டா கேட்பாங்க. எதுவுமே டியூன் பண்ணாம. ஓகேவா? அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணீங்க அப்படின்னும்போது யூ வில் கெட் நாலேஜ். ஆனா அதுல கொஷினை வந்து கான்செப்ட் சேம் தான். பட் கொஷினை டியூன் பண்ணி உங்களுக்கு கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ மேபி உங்களுக்கு பர்டிகுலரா பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு தேவைன்னும் போது நான் மேபி குரூப்ல அப்லோட் பண்றேன். குரூப்ல வந்துட்டு புக்கும் பிடிஎஃப் என்கிட்ட இருக்கு. நான் ஷேர் பண்றேன். ஆஸ் வெல் அஸ் என்னென்ன புக்குன்றதையும் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணி குரூப் போட்டுறேன். ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட்? ரிஸ்வானா நீங்க தானே கேட்டீங்க? ஓகேவாப்பா? ஹலோ. ஓகேப்பா. எனி டவுட்ஸ் எனி கிளாஸ்ல? ஓகே ஓகே மைக் ஒர்க் ஆகலையா? ஓகேப்பா ஓகே தேங்க்யூ. பட் எனிவே டெக்ஸ்ட்ல ரிப்ளை பண்ணுறீங்க. தேங்க்ஸ். கோகிலா, ஸ்ரீராம், சரவணன், புவனேஸ்வரி. ஆக்சுவலாக புவனேஸ்வரி நீங்கள் நடுவில் ஜாயின் பண்ணீங்க இல்லையா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேங்க சார். ஓகே. ஸோ ஹரிணி, ஓகே ஓகேப்பா ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஓவர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? சாலிட் ஸ்டேட் ஐ திங்க் இனிமேல் மண்டே இருக்குது. அந்த ஒரு கிளாஸோட முடிச்சிடலாம். பட் நடத்தின வரைக்கும் டெஸ்ட் இருக்குது. இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அ டெஸ்ட். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ நான் ஸ்லைடுமே உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய நோட்ஸுமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ கிளாஸஸ்லையுமே உங்களுக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய வேலை கிடையாது. ஸோ கிளியராக லிசன் பண்ணுங்கள். அண்ட் டவுட் இருந்தால் கேளுங்க தயவு செஞ்சு. ஸோ அண்ட் கான்ஸ்டண்ட்டாக படிங்க. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இப்போ பாருங்கள், ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 18 மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் 10 மெம்பர்ஸ் இந்த மாதிரி வந்தீங்க. தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வராங்க இந்த லைவ் கிளாஸில். ஸோ பட் நீங்களாம் ஓரளவுக்கு கான்ஸ்டண்ட்டாக வரீங்க. பட் இதே ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் தேங்க்யூ ஆல்ப்பா. கிளாஸ் வாங்கிட்டு பண்ணிக்கலாம். லீவ் ஆகிட்டு.